ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வல்லாரைக்கீரை சட்னி எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் வல்லாரைக்கீரை ஒரு கட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதனுடைய இலையை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த வல்லாரைக்கீரையை சட்னி வச்சோ இல்லை தோசையில் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி கூட நீங்கள் தோசையில் கூட சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா ஞாபக சக்தி நல்லாயிருக்கும். குழந்தைங்க சின்ன வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு இதெல்லாம் இந்த வல்லாரைக்கீரைலாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடுக்கணும். இந்த கீரையெல்லாம் நம்ம இந்த கீரை இலையை மட்டும் எடுத்தால் போதுங்க. நல்லா இலையை எல்லாமே பிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அதை தண்ணியில் நல்லா கழுவி வச்சுட்டு இது என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து தேவையான பொருள் என்ன அப்படின்னா, வெங்காயம், சின்ன வெங்காயம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் தக்காளி ஒரு 2 பழம் எடுத்திருக்கேங்க நான். சின்ன பழமாக 2 எடுத்திருக்கேன். அப்புறம் பூண்டு, கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், உளுந்து, மிளகாய், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு பாருங்கள். ஆயில் சூடானே நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டோம். கடலைப்பருப்பு அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து உளுந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து வரமிளகாய் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் வந்து நல்லா பூண்டு அதெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அது இந்த உளுந்து கடலைப்பருப்புலாம் நல்லா லைட்டாக பொன்னிறமானோடனே சின்ன வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சின்ன வெங்காயம் லைட்டாக ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா சேர்த்து தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்தாலும் சீக்கிரமே நமக்கு தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கீரையெல்லாம் சேர்த்துக்கலாம். வல்லாரைக்கீரையை எடுத்து சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது நல்லா சுருண்டு வந்துடும். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஒரு நாளைக்கு குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு நல்லா ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், இந்த மாதிரி சட்னியோடு தனியாக செஞ்சு கொடுத்தா கூட ஒரு லைட்டாக கசப்பு தன்மை சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி சட்னியோடு சேர்த்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. தேங்காய் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். தேங்காயும் சேர்த்து நல்லா விட்டு இப்போ நம்ம ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் சேர்த்து அதுக்கு கடுகு பருப்பு போட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனோடனே கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்து இப்போ தாளித்து அதில் கொட்டிடலாம். தாளித்து கொட்டிட்டு சுட சுட இட்லிக்கு நம்ம இந்த சட்னி தேங்காய் சட்னி நாங்கள் வச்சுட்டு தேங்காய் சட்னி இந்த சட்னி வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க. இட்லி பாருங்கள், இந்த ஜில்லுன்னு கிளைமேட்டுக்கு நல்லா சூடாக இட்லி, சுவையான தேங்காய் சட்னி, நம்ம வல்லாரைக்கீரை சட்னி எல்லாத்தையும் வந்து சேர்த்து சாப்பிட்டா செம்ம அருமையாக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.